ஸோ நண்பா இன்றைக்கிண்ணா இன்றைக்கி வந்து நான் இது பண்ண போகிறேன் கேசரி. சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டான கேசரி இது. ஸோ பாருங்கள், நெய் ஊற்றுலாம், எண்ணெய் நான் ஊற்றுறேன். ஸோ எண்ணெய் ஒரு 30 ml ஊற்றிக்கலாம். இப்போ நண்பா இது பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. பாதமும் இதோ நண்பா பாதாம் பிஸ்னஸ் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இது போட்டுறேன். ஸோ இது 250 ml கிளாஸு. இப்போ நண்பா அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட தேங்காயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப அது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. எண்ணெயில் ஒரு 30 ml எண்ணெய் ஊற்றினேன். இப்போ ரவையை போட்டிருக்கேன். இங்கே ரவை மஞ்சள் கலரில் எடுத்துருங்க. நீங்கள் கலரை ஆட் பண்ண வேண்டாம், அதே ஆட்டோமேட்டிக் ஆகிடும். இது வந்து கேசரியில் இது அது வந்து ஸ்வீட் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். சவுதி ஸ்வீட்டு. இந்த பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க. ஸோ வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதான் பண்ணுறேன் நண்பா. கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவை. ஸோ நண்பா இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள். ஸோ இங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, பாகிஸ்தான்காரர், காஷ்மீர் அவர். ஸோ இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரவை வந்து ஒரு 250 ml போட்டிருக்கேன் நண்பா. இந்த கிளாஸு சைஸ் இது 250, இந்த வாட்டர் கிளாஸ். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். பாலும் காய்ச்சி இருக்கும், பாலும் ஊற்றுவோம் அதில். ஓகே நண்பா. ஸோ இதோட இது போட்டுருவேன். தேங்காய் ஒரு 20 கிராம் போட்டுங்க. ஸோ கலர் இது பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுகரும் போட்டுறேன். 10 கிராம் போட்டுங்க. ஸோ தேங்காய் போட்டோன்னா அந்த மனம் வந்து பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ கொஞ்சம் பண்ணிடலாம். ஸோ அந்த பால் ஒரு 250 ml வரும், ஒரு கிளாஸு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஓகேங்களா. இந்த பாலையும் ஊற்றிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன் நண்பா. ஓகே. ஸோ நண்பா ரெடி ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிடுறேன். ஸோ நண்பா இது பண்ணிங்கன்னா
தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிருக்கு, தண்ணி பாலும் ஊற்றிருக்கு நண்பா. ஸோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கணும், அப்போ தான் அதில் வச்சா. ஸோ ஓவனில் வைக்கணும், இது செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நண்பா. ஓகே நண்பா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம் அப்படியே. ஸோ இதுதான் நண்பா, இப்போ பிளேட்டில் மாற்றுது பாருங்க. பேரை நான் மறந்துட்டேன், செய்கிற பேர் ஸ்வீட்டை மறந்துட்டேன் நண்பா. சரி, நீங்கள் எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. நம்ம நல்லா இருக்கும் ஸ்வீட்டு. அப்புறம் இது கொஞ்சம் ஓவனில் வச்சு மேலே சர்க்கரை பாவு ரெடி பண்ணிவிட்டு போடணும். ஓகே நண்பா, இதுதான். ஸோ நண்பா, பிளேட்டில் போட்டு சமம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த இதை போட்டுடலாம் மேலே அப்படியே. அது மிஸ்தா ஏற்கனவே போட்டாச்சு, இப்போ மேலேயும் போட்டிருக்கேன் நண்பா. ஸோ இதுதான். இப்போ நான் இது ஓவனில் வச்சுருவேன், அதுவும் பாருங்கள். ஓகே நண்பா, கொஞ்சம் இதாகட்டும், ஆறட்டும். ஸோ நண்பா, இது கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணால் தான் இல்லாட்டினா இப்போ ஓவனில் நான் வச்சுருவேன். ஓகே நண்பா. ஸோ இது கொஞ்சம் மேலே அப்படியே ப்ரௌன் ஆகும். ஓகே மக்களே, ஸோ இது இப்போயே கட் பண்ணிடணும். மஸ்கூசாவோ ஏதோ சொல்லுவாங்க, இதுக்கு பேர் அரபி ஸ்வீட். ஸோ இது ஒரு சின்னதாக அப்படியே கட் பண்ணிடலாம். ஓகே நண்பா. ஸோ இப்போ இந்த சைடு நண்பா இப்போ கட் பண்ணிட்டேன். ஸோ இதை எடுத்து இப்போது ஓவனில் ஒரு 10 நிமிஷம் வச்சா அப்படியே மேலெல்லாம் இதாகிடும். ஓகே நண்பா, நல்லா குக் ஆகிடும். ஏற்கனவே குக் பண்ணிட்டேன், அதனால் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே சர்க்கரை பாவு மேலே போடுவேன், சிறப்பு. ஓகே நண்பா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. நானும் ஓகே நண்பா. ஸோ இது வந்து இந்த ஸ்வீட் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா, வேறு லெவலாக இருக்கும். ஓகே நண்பா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன், இது இன்னும் முடியல. ஸோ இது இந்த ஸ்வீட்டு வந்து பேர் வந்து அரபியன் ஸ்வீட் இது. ஓகே நண்பா, ஸோ ஓகே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நண்பா, இதுதான். ஸோ இதில் நான் இப்போது 15 நிமிஷம் சொன்னேன், 20 நிமிஷமாக வச்சுட்டேன். ஸோ சூப்பராக இருக்கும் சவுதி ஸ்வீட்டு, வேறு லெவலாக இருக்கும் நண்பா. இதுதான் நண்பா, இதுதான் செம்ம ஸ்டைலாக இருக்கும் சாப்பிட்ருக்கோம். ஸோ நண்பா, சுகர் பவுடர் ரெடி ஆகிட்ருக்கு. சுகர் சிரப்பு இதை ஊற்றணும். ஓகே ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் இந்த ஸ்வீட் பண்ண மாட்டிங்களா,
அரபியன் ஸ்வீட் இதில் ஊற்றும். ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ மக்களே பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மேலே ஊற்றுறேன். नहीं ना, अभी नहीं जाएगा वो. ஸோ நண்பா பாருங்கள், சுகர் பாவு அப்படியே மேலே ஊற்றியாச்சு. ஸோ நண்பா சுகர் பாவு ஊற்றியாச்சு. கொஞ்சம் நல்லா ஊறணும், இதுதான். ஸோ இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளாட்லாம். ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள். இது ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஊறட்டும். ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு அரபியன் ஸ்வீட். ஸோ நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் பாருங்கள் நண்பா. மேலே வந்து இது ஊற்றிட்டேன், மேலே வந்து சர்க்கரை பாவு ஊற்றியாச்சு, சிறப்பு, சர்க்கரை சிறப்பு. ஓகே நண்பா, ஸோ நான் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சொல்ல முடியல வாயில் வச்சுருந்தால ஓகே நண்பா. ஸோ நல்லாயிருக்கு நண்பா, தேங்காய்லாம் போட்டு சூப்பராக இருக்குது அரபியன் ஸ்வீட். ஸோ வேறு லெவலாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. சுகர் மட்டும் எனக்கு கம்மியாக வேணும். ஸோ அதனால் சுகர் கம்மியாக போட்டால் அந்த சொல்லி அரபியன் ஸ்வீட்டு, இந்த ஸ்வீட்டில் சுகர் அதிகமாக இருக்கும், ரொம்ப இனிப்பு இருக்கும். நான் சுகர் கம்மியாக தான் போட்டேன், ஒரு 30 ml அவ்வளோதான் போட்டேன் நண்பா. ஸோ நீங்கள் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. ஸோ வேறு லெவலாக இருக்குது, செம்ம டக்கராக இருக்குது நண்பா. ஸோ என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருக்கா, ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஸோ இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி நாளைக்கு வந்து 30 நோன்பு. 30 இந்த மாதம் வந்து ஃபுல்லாக கிடச்சிருக்கு நமக்கு இந்த வருஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சவுதியில் வந்து 30 புதன்கிழமை தான் எங்களுக்கு ரமதான். ஓகே நண்பா, ஸோ நம்மளுக்கு ரமதானே. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர்னு நான் இதில் நாளைக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.